பூக்கு ஸ்டெப்பு அப்படின்னு சொல்லி தெலுங்கு சாங் ஒன்று, சிரஞ்சீவி மெகா ஸ்டார் சிரஞ்சீவி சாங் ஒன்று அவங்களோட படத்தில் இந்த மணக்கர வரப்பிரசாத் காரு அப்படின்னு ஒரு படம். இந்த பூக்கு ஸ்டெப் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல வர ஒரு போர்ஷன், லெட்ஸ் டூ திஸ் அப்படின்னு சொல்லி இந்த போர்ஷன் ஒன்று வரும். இந்த இடத்துல தான் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். இதில் பேக்ரவுண்டு மட்டும் ஒரு பேக்ரவுண்டு வந்து மதன் நசீம் அப்படிங்கிற இன்னொரு ஆர்டிஸ்ட் கூட ஒர்க் பண்ணேன். அதே மாதிரி கேரக்டர்லையுமே ரெஃபரன்ஸ்க்காக ரமேஷ் ராஜு அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டிஸ்ட்டு கூட ஒர்க் பண்ணேன். 2 பேர் கூடயுமே ஒர்க் பண்ணேன். ஆனால் 2 பேரோட ஒர்க்குமே வெளியே வரல. என்னன்னா, ஒருத்தரோடது வந்து ரஃப்பு, இன்னொருத்தரோடது வந்து பேக்ரவுண்டு. ஆனால் யூஸ் பண்ண முடியல, டைம் இல்லாதனால. அது பண்ணுறதுக்கான டைம் இல்லை. அதனால அதுவுமே இது 2மே வரல. அதாவது ஹைதராபாத்தில் இருக்கிற ஒரு பிராண்ட் வேண்டுன்னு சொல்லி ஒரு ஸ்டூடியோ, அவங்க கூட தான் ஒர்க் பண்ணேன். இது கொலாப் பண்ணி பண்ணது. அவர் தான் கூப்பிட்டு இது கொலாப் பண்ணலாம், இந்த ஒரு போர்ஷன் மட்டும் பண்ணணும். இதில் அவங்க பேர் வந்து கடைசியில் வரும். அந்த ஸ்டூடியோவோட பேர் வந்து கடைசியாக இங்கே பிராண்ட் வேண்டுன்னு சொல்லி இந்த வீடியோவில் கரெக்ட். இந்த பார்த்தீங்களா லிரிக் வீடியோ, த பிராண்ட் வேண்டுன்னு இருக்குல்ல, இதுதான் அதான் ப்ரோ. 6 டேஸ் ஒர்க்கு. இந்த 6 டேஸில் யாருக்கு எப்படி ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணோம், எப்படி முடித்தோம்னு சொல்லிடுறேன். என்னன்னா, தெலுங்கில் பெரிய ஆர்டிஸ்ட்டு அப்படின்னு தெரியும். ரஜினியோட படத்துலலாம் ஒரு வாட்டி வந்திருக்காரு முன்னாடி, பழைய படத்தில். எனக்கு இவ்வளோ தான் தெரியும் சிரஞ்சீவி சாரை பற்றி. அதுக்கப்புறம் தான் படம்லாம் பார்க்கும்போது இவர் இவ்வளோ படம் பண்ணியிருக்காரு. இவர் டான்ஸ் ஸ்டெப்லாம் பயங்கர ஃபேமஸ் ஆகி தான் அதுக்கு ஒரு சில டான்ஸ் ஸ்டெப் வந்து தமிழில் வந்திருக்கு, தமிழ் சாங்ஸில். அப்புறமா தான் தெரிஞ்சுது எவ்வளோ பெரிய ஆளுன்னு. சரி, இது சாங் வந்து அந்த பார்ட்டி சாங் மாதிரி வைபு அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு வெறுமனா அந்த 8 செகண்ட் போர்ஷன் மட்டும்தான் கொடுத்தனால இன்னும் ஈஸியாக இருந்துச்சு. 2 வாட்டியும் இந்த போர்ஷன் வரும், இதுக்கு வேறு மாதிரி பண்ணலாம். ஃபஸ்ட்டு வாட்டி வேறு மாதிரி பண்ணலாம், செகண்ட் வாட்டி வேறு மாதிரி பண்ணலான்னு தான் ஐடியா இருந்துச்சு. ஆனால் பண்ண முடியல. 6 நாளில் அவ்வளோ பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சு போனதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா, சரி எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு தான் ஒவ்வொரு படமாக பார்த்தேன், ஒவ்வொரு பாட்டாக பார்த்தேன். ஃபேமஸான ஸ்டெப்ஸாக ஒரு நிறையா படம் இருக்குது. இதில் எது ஈஸி, எது டூவபுள் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு லிஸ்ட் அனுப்பிச்சாங்க. இதெல்லாம் எனக்கு இருந்தால் பெட்டர்னு சொல்லி அனுப்பிச்சிருந்தாங்க. இந்த 4 சாங் மட்டும் அனுப்பிச்சிருந்தாங்க. 4 சாங்குமே ஒரே விஷயமே லூப் ஆகிக்கிட்டு இருக்கும். எனக்கு அதனால இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த சைடு ஒரு வாட்டி, அடுத்து லெஃப்ட் சைடில் ஒரு வாட்டி இப்படின்னு ஆட்டுவார், ரைட் சைடில் இப்படின்னு பெல்ட் ஆடும். இவ்வளோதான் அனிமேஷன். ஃபேஸ் வந்து 180 டிகிரி டேர்ன் ஆகும். இது லூப்பாக இருக்கனால ஈஸியாக 8 செகண்ட்ஸுக்கு மாற்ற முடிஞ்சிச்சு. இப்போ சொல்லப்போனால் இதில் ஒரு 4 செகண்டு தான் நான் வரைஞ்சிருப்பேன்னு வச்சுக்கோங்களேன். அதையே திருப்பி வச்சு 8 செகண்ட்ஸுக்கு மாற்றிருப்பேன். இது எல்லாமே இதான் ஃபஸ்ட்டு ஃப்ரேம்ஸ். ஓகே வாங்கினேன் ஃபஸ்ட்டு ஃப்ரேம்ஸ். இது ரமேஷ் ராஜுங்கிற ஆர்டிஸ்ட்டை கொடுத்து ஸ்டைல் வந்து டிஃபர் ஆனனால அவருங்க இல்லை, இது ஸ்டைல் டிஃபர் ஆகுது ப்ரோ, இது வேணான்ட்டாங்க. அதனால் நான் திருப்பி இதே ஃப்ரேமை திருப்பி வரைஞ்சி தான் இந்த மாதிரி கொண்டு வந்தேன். இது ஓகேன்ட்டாங்க. இது ஓகே சொன்னதுக்கப்புறம் அப்படியே இது ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இருக்கிறதுலே கஷ்டமான டான்ஸ் இதுதான். விஜய் தான் இதே மாதிரி ஒரு டான்ஸ் ஆடியிருப்பார்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒவ்வொரு டான்ஸ் ஸ்டெப்லேயுமே என்னென்னா ப்ராப்ளம் இருந்துச்சுன்னு சொல்லிடுறேன். இந்த டான்ஸ் ஸ்டெப் வந்து ரொம்ப பழசு, இந்த பாட்டே ரொம்ப பழசு. ரெஃபரன்ஸ்லாம் கிடைக்கல, ஃபேஸ் டீட்டெயில் தெரியல, ஃபேஸ் கொண்டு வரதுக்கு டஃப்பாக இருந்தது. இதான் டான்ஸு. இவர் ரைட்லேருந்து லெஃப்ட் போகிறாரா, ஆனால் கேமரா ஆங்கிள் வந்து ஸ்ட்ரைட்டாக இல்லை, கேமரா மூவ் ஆகுது. கீழே கால் வைக்கிறதெல்லாம் கொஞ்ச நேரம் தான் தெரியும், அதுக்கப்புறம் தெரியாது. அதனால் இதே படத்தில் உள்ள போஸ்டரில் இருந்து எடுத்தோம். இருக்கிறதுலே ஈஸி இதுதான். ஆனால் பிரச்சனை என்னென்னா ஃபேஸ். இது டான்ஸ் ஸ்டெப்பு வந்து ஈஸி, ஆனால் இதுலேயுமே ஃபேஸு சுத்தமாக குவாலிட்டி இல்லை. ஓகே, வேறு வழி இல்லை, ஏஐ கிட்ட ஹெல்ப் கேட்போன்ட்டு ஏஐ கிட்ட கொடுத்தோம். ஏஐ வந்து இவரை மாதிரியே இல்லாத வேற ஒருத்தரெல்லாம் காமிச்சிச்சு. என்னடா அது ஏஐயாலே கண்டுபிடிக்க முடியல, எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுன்ட்டு இவருக்கும் வேறு படத்தில் இருந்து இதே ஆங்கிளில் பழைய படத்தில் எந்த போஸ்டரில் நல்ல ஹை குவாலிட்டி போஸ்டரில் ஃபேஸ் இருக்கோ அதை யூஸ் பண்ணி எடுத்து அதுக்கப்புறம் தான் இப்படி வந்துச்சு. ஃபஸ்ட்டு 24 FPS வரைஞ்சி அது செட் ஆகலை, இன்னும் கொஞ்சம் ஸ்மூத்னஸ் வேணும் அப்படின்னு கேட்டோடனே அதுக்கு தனியாக இன்னும் ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. ஆனால் ஃப்ரேம் ஃபியூஷன் இருக்குல்ல, இந்த ஆப் என்ன பண்ணுன்னா ஒரு எக்ஸ்ட்ராவாக, இப்போ நீங்கள் 24 FPSனால் அது ஒரு 50 FPS இல்லை 40 FPS எக்ஸ்ட்ராவாக அது மாதிரி பண்ணலாம். ஆனால் பிரச்சனை என்னென்னா ஃப்ரேம்லாம் ஜிட்டர் ஆகும், டேக் ஆகும். அதெல்லாம் திருப்பி ஃப்ரேம் பை ஃப்ரேமாக கரெக்ட் பண்ணணும். க்ளீனப் அனிமேஷன் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அது பண்ணால் தான் அது செட் ஆகும், அது பண்ணலன்னா அது வேஸ்ட்டு. பேக்ரவுண்டு சேஞ்ச் பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு பிஎன்ஜி சீக்வன்ஸாக தான்
யூஸ் பண்ணோம். ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் தான் மோஷன் கிராஃபிக்ஸ் பண்ணுறதா இருந்தது. மற்ற எல்லாமே ஒரு ஒரு நாளில் முடிச்சிட்டேன். 1 டே தான் எடுத்துக்கிட்டேன். எனக்கு இது மட்டும் எனக்கு போட்டு தாக்கிடுச்சு. டைம் இழுத்துக்கிட்டே போகுது. கடைசி நாள் வரைக்கும் பண்ணிகிட்டு இருந்தேன். அது ஃபஸ்ட்டு விஷயம், இவர் கீழே உட்காந்துருப்பாரா, உட்காந்துருக்காரா, இதான் இந்த ஃபஸ்ட்டு ஃப்ரேம் கொடுத்து ஓகே வாங்கிட்டேன். இப்போ இருக்கிறதுலே பயங்கர டஃப்பாக போன டான்ஸு இதான். ஆனால் பார்க்க ஈஸியாக தெரியும். என்னடா அது சிம்பிளாக தானே இருக்குன்னு தெரியும். ஆனால் கஷ்டம்டா. இங்கே பாருங்களேன், ஃபஸ்ட்டு இப்படின்னு ஆட்டிட்டு எந்திரிப்பாரா, எந்திரிச்ச உடனே தலை வந்து இந்த சைடு திரும்பணும். திரும்பிட்டு திருப்பி நின்றுட்டு பாஸ் பண்ணிட்டு திருப்பி எந்திரிப்பாப்புல. பார்த்தா இதுவே 8 செகண்டுக்கு மேலே வந்துருச்சே, இதை எப்படி நான் 8 செகண்டுக்குள்ளே வச்சு லூப் பண்ணுவேன் அப்படின்ட்டு ஸ்டூடியோக்கும் எனக்கும் நிறைய வாக்குவாதங்கள் போய், ப்ரோ இதுக்குள்ளே கொண்டு வர முடியாது ப்ரோ, 8 செகண்டுக்குள்ளே கொண்டு வர முடியாது ப்ரோ, இதை ஸ்பீடு பண்ணால் ஒரு மாதிரி காமெடியாக இருக்குது, காமெடியாக இருந்தால் ஃபேன்ஸ் எல்லாம் கோச்சுக்குவாங்க, அதனால் இது வந்து மாசான இடத்துல வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. சாங்கில் இந்த ஹூக்கு ஸ்டெப்பு தான் மெயினு, அதுதான் மெயினான இது, அந்த போர்ஷனில் இதை வைக்க போகிறோம், இதில் எதுவும் காமெடி ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஃபேன்ஸ்லாம் கொந்தளிச்சிருவாங்க வேணான்ட்டாங்க. ஐயோ என்ன பண்ணுறது தெரிலன்ட்டு ஃபஸ்ட்டு வாட்டி கீழே காலை ஆட்டிட்டு மேலே எந்திரிக்கிறார்ல, அதோடு நிறுத்திட்டு திருப்பி அதே பண்ணிக்கிட்டு இருக்கட்டும். இந்த வீணை வாசிக்கிறார்ல, இதான் இந்த சாங் தான். இது தெரியுதா அவர் ஃபேஸ் எவ்வளோ செகண்ட்ஸ் போகுதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இதிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம். இதுதான் இதிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு 1 2 3 4 5 6 7 செகண்ட்ஸ் 8 செகண்ட்ஸ் இதிலே இருக்குது. அதனால தான் இதில் வந்து கேமரா மூவ் ஆகும். கேமரா வந்து மேலே அவர் எந்திரிக்க கேமரா மூவ் ஆகிட்டே இருக்கும். ஆனால் நமக்கு ஒரே இடத்துலே தான் இருக்கணும், கேமரா மூவ் ஆகக்கூடாது. தெரியுதா உங்களுக்கு? இந்த சாங்கை ட்ரேஸ் பண்ணி நான் அனிமேட் பண்ணால் கூட என்னால் முடிக்க முடியாது. ஏன்னா என்ன ஃபேஸ் தெரியல சுத்தமாக, கண் எங்கே இருக்குன்னு தெரியாது, கண்ணாடி போட்டிருப்பார். அதுவுமே ஹை குவாலிட்டியில் பார்த்தா எப்படி இருக்குன்னா 1080p. இங்கே பாருங்கள் கண்ணாடி, எனக்கு அந்த கண்ணாடி தான் செம்ம, கண்ணாடி மட்டும் இல்லைனா நான் முடிச்சிருப்பேங்கிற மாதிரி தான் இருந்துச்சு கடைசியில். இது வந்து நான் ஃபஸ்ட்டு மோஷன் கிராஃபிக்ஸ் ரஃப்பாக ஒன்று ரெடி பண்ணி காமிச்சேன். இது மாதிரி ஒவ்வொரு ஆங்கிளில் போகிறப்பையும் ஒவ்வொரு வேறு டான்ஸ் ஸ்டெப்ஸ் வர மாதிரி பிளான் பண்ணியிருந்தது. ஆனால் இது கொஞ்சம் அந்தளவுக்கு இல்லை, சரின்ட்டு தான் இதுக்கப்புறம் எல்லாமே அவங்க ஸ்டூடியோ பண்ண ஐடியா தான். அதே மாதிரி தான் சொல்லப்போனால் இதுதான் ஃபைனல் இன்ஸ்பிரேஷன்ஸ். இதே தான் இதுலேயும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் பண்ண ஒர்க்கும் இதுவும் கிட்டத்தட்ட இந்த கலர் டோனு எல்லாமே இதான் ஃபைனலாக ரெஃபரன்ஸ் இதான் லாக் பண்ணி இந்த மாதிரி போகலான்ட்டு தான் ஐடியா பண்ணி பண்ணோம். இதில் இந்த ஏஐ பண்ண வேலையெல்லாம் காமிக்கிறேன். எல்லா டான்ஸ் ஸ்டெப்பையும் இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வச்சிட்டேன். இதான் ஹையஸ்ட்டு குவாலிட்டி இமேஜ். இதை வச்சு என்ன பண்ணுறது? அதனால் இதை ஃபஸ்ட்டு ஏஐ கிட்ட கொடுத்து, ஏஐ எனக்கு கொஞ்சமாக இதை கொஞ்சம் ஹை குவாலிட்டி பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி கேட்டு அது ஒன்று அமிச்சுது. இதை சிரஞ்சீவின்னு சொன்னால் எப்படி நம்ப முடியும்? இப்படி ஒருத்தரை கொடுத்துச்சு. அதனால் போடா ஏஐ நம்ப முடியலன்ட்டு வெளியே வந்துட்டோம். சரி நம்மளே எப்படியாச்சும் ஏதாச்சும் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தான் ஃபுல்லாக இந்த மாதிரி இருக்கிற ஃபேஸே இதே சாங்கில் அங்கங்கே கொஞ்சம் ஃபேஸ் பக்கத்தில் க்ளோஸ்அப்ஸில் வரும்ல, அப்போ இதெல்லாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதுக்கப்புறம் அதை மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு பெயிண்ட் பண்ணி கொண்டு வந்தாச்சு. இது சைட் பை சைட் கம்பேரிசன். இதுக்கு பேர் டோலக் ஏதோ வரும், பாட்டு தெரில, நல்லாயிருக்கும், கேட்க நல்லாயிருக்கும் பாட்டு. வெறும் 2 செகண்ட்ஸில் பண்ணிவிட்டு அதை அப்படியே லூப் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. இது ஒன்று மட்டும் 23 ஹவர்ஸோ ஏதோ ஒரு முடிச்சிட்டேன் இந்த சாங் மட்டும். மற்ற எல்லாமே 26 ஹவர்ஸ் 28 ஹவர்ஸ் 30 இப்படி தான் போச்சு. ஹவர்லி பேசிஸில் தான் நான் ஒர்க் பண்ணேன். இப்போ இந்த இடத்துல வெறும் கை மட்டும்தான் ஆடும் அந்த ஒரிஜினல் சாங்லேயே. அதனால் என்ன பண்ணுவேன்னா லேசோ டூல் எடுத்து இப்போ இது மாதிரி கட் பண்ணி கையை இப்படி, புரியுதா, இது மாதிரி இப்படி நவுத்திட்டு இப்போ இதை அட்ஜஸ்ட் பண்ணணும். இதை வார்ப் டூலில் வச்சு ட்ரான்ஸ்ஃபார்ம் வார்ப் கொடுத்து இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி இப்படி தான் அனிமேட் போச்சு. இப்போ இதில் வந்து கை சின்னதாகிடுச்சா, திருப்பி கையை பெருசாக வரையணும்.
இப்போ ஆங்கிள் மாறுது, கையோட டைரக்ஷன் மாறுதுன்னா வேறு ஆங்கிளில் இப்போ இதை ஃபுல்லாக அழைச்சிட்டு கையை மட்டும் வேறு டைரக்ஷனில் மாற்றிடுவேன். ஆனால் மடக்குன மாதிரி தானே இருக்குது. எல்போ இதெல்லாம் நான் இப்போ வரைய வேணாம், வெறும் இந்த ஹேண்டு மட்டும் வரைஞ்சா போதும். இந்த வீடியோ இருக்கா, இதை ஃபோட்டோஷாப்பில் இம்போர்ட் பண்ணிட்டேன்னா இப்படி வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஃப்ரேம் இதுவும் ஒரே டைம் லைனில் ஒரே ஃப்ரேம் ரேட்டில் இருக்கணும், அப்போ தான் வரைய முடியும். இப்போ என்னன்னா இதுலேயுமே நான் ஒரு வேலை பார்த்துருப்பேன். இந்த சாங்கில் எப்படி இருக்குன்னா, அவர் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னாடி வருவார். அதாவது அவர் முன்னாடி வந்துக்கிட்டே இருப்பார், கேமரா பின்னாடி போயிட்டே இருக்கும், இவர் கேமராவை நோக்கி வந்துக்கிட்டே இருப்பார், கேமராவும் வந்துக்கிட்டே இருக்கும். இதனால அவர் முன்னாடி போகிறதுக்கு ஏற்ற மாதிரி காலை கொஞ்சம் முன்னாடி வைப்பார். இப்போ ரைட் சைடில் முன்னாடி வச்சுருக்காரா, அடுத்து லெஃப்ட் கால் திருப்பி கொஞ்சம் முன்னாடி வரும். இது கரெக்டாக அவங்க ட்ராக் பண்ணி எடுத்துட்டாங்க வீடியோ. அதனால் நமக்கு இது லூப் ஆகிறதுக்கு ஈஸியாக இருந்துச்சு. இது மட்டும் அவர் அங்கேயே தான் நிற்கிறார், அவர் அங்கேயே டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கார், கேமரா மட்டும் போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கோழி முடிச்சு. அதனால் அப்படி பிரச்சனையானது தான் அந்த விஜய் இந்த வீணை வாசிக்கிறது இது. அதுவும் இல்லாமல் எனக்கு பெரும்பாலும் அதிகமாக நான் யூஸ் பண்ணது லேசோ டூல், பாலிகான் லேசோ டூல். மற்ற வேறு எந்த சாஃப்ட்வேர்லேயும் எனக்கு இந்த அளவுக்கு கான்ஃபிடென்ஸ் இல்லை சொல்லப்போனால். அதான் மெயின் ரீசன். வேறு எந்த சாஃப்ட்வேர்லேயும் எனக்கு ஃபோட்டோஷாப் அளவுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் இல்லை. ஃபோட்டோஷாப்பில் நான் என்ன வேணாலும் பண்ணிடுவேன்ட்டு ஒரு தைரியம் இருந்துச்சு, அதனால் பண்ணிட்டேன். டிசைன்ஸ், கிராஃபிக் டிசைன் அப்படின்னு வந்துட்டிங்கன்னா ஃபோட்டோஷாப்பை தவிர்த்து இந்த அஃபினிட்டி இருக்குது, இதெல்லாம் இருக்குது. டிஜிட்டல் ஆர்ட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா கிரிட்டா இருக்குது, கிம்ப் இருக்குது, இன்னும் நிறையா கிளிப் ஸ்டுடியோ இருக்குது, ஸ்கெட்ச்புக் இருக்குது, ப்ரோக்ரியேட் இருக்குது, இவ்வளோ இருக்குது. அனிமேஷன் 2D அனிமேஷன் பார்த்தீங்கன்னாலும் நிறையா இருக்குது. ஆனால் இது மூணுமே சேர்ந்தது ஃபோட்டோஷாப்பில். அதனால தான் நான் ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ணேன் ப்ரோ. நீங்கள் கிராஃபிக் டிசைன் பண்ணலாம், 2D அனிமேஷன் பண்ணலாம், ஃப்ரேம் பை ஃப்ரேம் அனிமேஷன் பண்ணலாம், டிஜிட்டல் ஆர்ட்டும் பண்ணலாம். இந்த மூணுமே பண்ணுறதுக்கான சாஃப்ட்வேராக இருந்தனால எனக்கு பயங்கர கான்ஃபிடென்ஸ் ஜாஸ்தி ஆகிடுச்சு. நீங்கள் இது மூணுத்துக்குமே சேர்த்த மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் பாருங்கள். சப்போஸ் இருந்துச்சுன்னா நான் அதே யூஸ் பண்ணிடுவேன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம நெக்ஸ்ட் லைவில் பார்க்கலாம்.